ராயன் திரைப்படம் வந்து நேத்து ரிலீஸ் ஆன விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும். மிகப்பெரிய வந்து வரவேற்பு வந்து பெற்றிருக்குது. சன் பிக்சர்ஸ் உடைய ப்ரமோஷன்ல படம் பெரிய அளவுக்கு வந்து பேசப்பட்டுச்சு. அ தனுஷ் அவருடைய இயக்கத்துல வெளியாகிய இந்த திரைப்படத்திற்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ. ஒரு பக்கம் வந்து அ அதாவது எப்படி சொல்றதுன்னா, 2 பக்கமான ரிவ்யூ, மிக்ஸ்டு ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். ஆனா ஓவர் மிக்ஸ்டு ரிவ்யூ கிடையாது. தனுஷ் அவர்களுடைய அந்த எஃபோர்ட்ட வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா புகழ்ந்து தான் பேசிட்டு இருக்கிறாய்ங்க. தனுஷ் அவருடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை இருக்காங்க படத்துல. பொதுவான ஆடியன்ஸா பார்க்கும்போது இந்த திரைப்படம் வந்து ஒரு 70% வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குது. பட் ஆனா, சொல்ல வந்த கதைகள்ல வந்து நெறைய வயலன்ஸ் இருக்கனால, இளைஞர்கள் மத்தியில படம் மிக அதிகமாக பேசப்படுது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இது எந்த அளவுக்கு ஏத்துப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்குறோம். ஆனா, இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 2 நாட்கள்ல வந்து ரூ. 50,00,00,000 கலெக்ஷன் எடுக்கும் அப்படிங்கிற மாரி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு டார்கெட்ட வந்து சொல்றாங்க. ஏன்னா, தனுஷ் அவர்களுடைய மிக அதிகமாக கலெக்ஷன் வந்த படங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 100,00,00,000 தான் வரும். லைஃப் டைமே ரூ. 100,00,00,000 120,00,00,000 அப்படிதான் வந்துட்டு இருந்த டைம்ல வந்து 2டே நாள்ல ரூ. 50,00,00,000 கலெக்ஷன் எடுக்கிற அளவுக்கு தனுஷ் அவர்களுக்கு அந்த ப்ரொமோஷன் பயங்கரமா வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் தான். அவருடைய மார்க்கெட் வேல்யூ வந்து இந்த படத்துக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு வந்து முன்னேறும் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க. தனுஷ் அவர்களுடைய இந்த எஃபோர்ட் 50வது திரைப்படம் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸான திரைப்படமாக, அதுவும் கமர்ஷியல் சக்சஸான திரைப்படமாக மாறும் அப்படின்னு வந்து எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நேத்து என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லும்போது கூட சொன்னா, "இல்லடா படம் கொஞ்சம் நார்மலா தான் இருக்குன்னு" நான் சொல்லியிருந்தேன். அப்ப என்ன சொன்னான்னா, "படம் வந்து நார்மலா இருந்தாலுமே கலெக்ஷன் பெரிய அளவுக்கு வந்திருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எப்படின்னா, வேல்யூ பண்றதே படம் அதிகமா கலெக்ஷன் பண்ணா நல்ல திரைப்படம். படம் வந்து எப்படி சொல்றதுன்னா, கம்மியா கலெக்ட் பண்ணா நல்ல திரைப்படம் இல்ல அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருச்சு. அதுவே தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்குக்கான விஷயமே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா, ஒரு படம் நல்ல திரைப்படமா இருக்கணும். அந்த நல்ல திரைப்படம் வந்து நல்லபடியான ப்ரமோஷன்ல பெரிய அளவுக்கு கலெக்ஷன் எடுக்கணும். கலெக்ஷன் அதிகமா எடுத்துருச்சு அப்படிங்கிறனால மட்டுமே அது நல்ல திரைப்படம். அது வந்து மக்கள் எல்லாமே ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மக்கள வந்து தியேட்டருக்கு வர வச்சு ஓடுகின்ற படங்கள் வேற. மக்களா தியேட்டருக்கு வந்து பார்க்குற படங்கள் வேற. 2மே வித்தியாசம் இருக்கு. இப்போதைக்கு இந்த 2 நாட்கள், 3 நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்கு மக்கள வர வைக்கிறாங்க ப்ரமோஷன் மூலமா. அடுத்த வாரம் தான் தெரியும் ராயன் படத்துடைய உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது. ஆனா, அதுக்குள்ள பெரிய அளவுக்கு கலெக்ஷன் எடுத்துருவாங்க அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஏன் வந்து இந்த திரைப்படத்த வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து நெறைய கலர்ஸ்ல வந்து ரிவ்யூ சொல்றோம் அப்டின்னா, அதாவது நெறைய கலர்ன்னு எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பக்கம் தனுஷ் அவர்களுடைய இயக்கத்துல வந்து ஒரு பவர் பாண்டிங்கிற ஒரு படத்த பார்க்குறோம். அந்த படத்துல வந்து அதுல சின்ன சின்ன இம்மெச்சூரான விஷயங்கள் இருந்தா கூட, ஒரு ரசிக்கும் தன்மைக்குள்ள வந்து தனுஷ் அவர்கள் உள்ளுக்குள்ள கொண்டு போய்ட்டார். ஆனா, ராயன் திரைப்படத்துல வந்து இனிஷியலா இன்ட்ரோல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல எந்த ஒரு பெரிய டீவியேஷன்ஸ்லாம் கிடையாது. பட் ஆனா, அதுக்கு மேல வந்து கொண்டு போகப்பட்ட விதங்கள்ல நெறைய பிரெடிக்டபிள் ஸ்டோரீஸ் இருந்துச்சு. ஏற்கனவே நெறைய பார்த்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் இருக்கு. அதே மாரி நெறைய பிரெடிக்டபிள் இருக்கு. இந்த ராமாயணம், மகாபாரதம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள இருக்கிற அ அந்த விஷயங்கள ராவணன் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு குடுக்கப்படுகின்ற அழுத்தத்த தான் நெறைய படங்கள் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே காலா அப்படிங்கிற திரைப்படத்துல கூட அந்த ராவணன் கேரக்டர் வச்சு தான் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டுச்சு அந்த கேரக்டர். கிட்டத்தட்ட ரஜினி சார் கூட வந்து உட்கார்ந்திருக்க டேபிள்ல கூட ராவண காவியம் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட ஒரு ராவண காவியம் மாதிரி தான். என் ஃப்ரெண்ட் சொன்னான், ராவணனுக்கும் ராமனுக்கும் நடக்கிற போரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் சொன்னான். அப்படி இல்ல. இது ஒரு நல்ல ராவணனுக்கும், கெட்ட ராவணனுக்கும் இடைப்பட்ட போர்ன்னு சொல்லி வந்து நான் சொல்லியிருந்தேன். அவன் அப்படி அது எப்படிடா இருக்குன்னு சொல்லி, "நீ போய் படம் பாருடா, படம் பார்த்தீன்னா உனக்கே புரியும்" அப்படின்னு சொல்லி அவன தள்ளி விட்டேன். இதுல என்னன்னா, இதுக்கு மேல எந்த அளவுக்கு கலெக்ஷன் வரும் அப்படிங்கிற விஷயத்த நெறைய வந்து தியரீஸ் வந்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா வந்து, பிசி சென்டர்ல வந்து படம் இன்னும் பயங்கரமா பேசப்படும். ஏன்னா வந்து இந்த பாட்டு வந்து பயங்கர பில்டப் வந்திருக்கு. ஏன்னா நான் நேத்தே நோட் பண்ணேன். என்னன்னா, அந்த உசிரே நீதானேன்னு சொல்லிட்டு வந்து அந்த லைன் வருது. ஏஆர் ரஹ்மான் சாருடைய லைன ஒரு சின்னதா ரீல்ஸ் கட் பண்ணி, அந்த தியேட்டரோட ரெஸ்பான்ஸ் எடுத்து எல்லாரும் போட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமா அதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா அந்த இடத்த அத வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நெனச்சது தான். அது கண்டிப்பா அது நடந்திருக்குது. அது பெரிய அளவுக்கு வந்து இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வந்துருது. பட் ஆனா எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு வந்து செகண்ட் டைம் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய கேள்வி. இந்த திரைப்படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. கண்டிப்பா இந்த திரைப்படத்த ஒரு வாட்டி பார்த்துற முடியும். ஆனா ரிப்பீட் ஆடியன்ஸ் இல்லாம நம்ம நெனைக்கிற அந்த பெரிய டார்கெட் வராது. இப்ப அரண்மனை 4 படமே எடுத்துக்கங்களேன் உதாரணத்துக்கு. அரண்மனை 4 படம் எப்படிப்பட்ட படமா இருந்துச்சுன்னா, அந்த படத்துக்குள்ள வருகின்ற சில சீக்வென்ஸ் வந்து இதுவரைக்கும் சுந்தர் சி வந்து ஹேண்டில் பண்ணாத விஷயங்கள அவர் ஹேண்டில் பண்ணியிருந்தார். அதனால அந்த படம் பயங்கரமா வந்து பேசப்பட்டுச்சு. அவர் எடுத்த அரண்மனை படத்திலேயே முதல் அரண்மனை படத்துக்கு பிறகு இந்த திரைப்படம் தான் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருந்துச்சு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அரண்மனை 4 தான் நம்மளுடைய சுந்தர் சி அவர்களுடைய லைஃப்லயே ரொம்ப அழுத்தமாக எடுக்கப்பட்ட ஒரு பேய் படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா, அதில நெறைய கலர் இருந்தது. நெறைய ரியல் லைஃப் லொகேஷன்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கான ரியல் லைஃப் விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் மிஸ் ஆவுதுன்னு தான் நெனைக்கிறேன். எந்த படம்னா, ராயன் திரைப்படத்துல. ஸோ இது ரொம்ப ராவான ஆக்ஷன் சீக்வென்ஸ் நெறைய கொலைகள். நம்ம துஷார கொலை பண்ற விஷயமா இருக்கட்டும், அதே மாரி அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து கொலை பண்ற விஷயமா இருக்கட்டும், ஆப்போசிட் விஜய் சூர்யா சைட்லேருந்து கொலை பண்ண விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வெறும் ரத்த களரி தான்.
ரத்த களரி சம்மந்தப்பட்ட கதைகளை எப்படி ஈஸியா வந்து மக்கள் ஏத்துக்குப்பாங்க? இளைஞர்கள் ஓகேன்றுவாங்க. ஏன்னா அனிமல் படத்தையே பார்த்தவங்க தானே இவங்க. அனிமல் திரைப்படம்லாம் நான் படம்னே எடுத்துக்க மாட்டேன். அவ்வளவு கொடூரமான ஒரு படம். அந்த திரைப்படத்தையே வந்து ரூ. 900 கோடி கலெக்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அந்த டார்கெட்ல தான் இந்த படமும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ கண்டிப்பா தனுஷ் அவருடைய லைஃப்ல ஒரு 100 கோடி கலெக்ட் பண்ற அடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது ரொம்ப சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ வந்திருக்க டாக் நேத்து வந்ததுக்கு அப்புறமேட்டும், அப்புறம் இன்னைக்கு வந்திருக்க டாக் 2யுமே சேர்த்து கொண்டு போகும்போது கண்டிப்பா அந்த இடத்த வந்து தனுஷ் அவர்கள் ரீச் பண்ணுவாரு அப்படின்னு வந்து பயங்கரமா எதிர்பார்க்குறாங்க. இதுலயே இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அடுத்த படம் ராயன் 2 அப்படின்னு ஒரு படம் எடுக்க போறதாவும், அந்த படத்துக்காக தான் இந்த படத்துல நெறைய லூஸ் எண்ட்ஸ்லாம் விட்டுருக்கதா வந்து சொல்றாங்க. எனக்கு வந்து ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. ஒரு படம் அ சொல்லும்போதே சில டீட்டெயிலிங்கா குடுக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இவரு என்ன பண்ணாரு அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலிங்லாம் குடுக்கணும். அதையெல்லாம் குடுக்கல. ஏன்னா வெறும் பில்டப் மட்டும் குடுத்துட்டு போயிட்டு, நான் 2வது பார்ட்ல எல்லாத்தையும் சரி பண்ணிருவேன் அப்படின்னு வந்து பண்ணவே கூடாது. ஒரு பார்ட் எடுக்குறீங்க, ஒரு படம் எடுக்குறீங்கன்னா, அந்த படத்துக்குள்ள அடுத்த பார்ட்ல என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கேள்விக்குறி, அதுக்கு உண்டான நெறைய கொஸ்டின் மார்க் போடலாம். பட் ஆனா அதுக்குன்னு ஒரு லீடான ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அந்த கொஸ்டின பார்க்கும்போதே நமக்கு இதெல்லாம் நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தெரியணும். ஆனா அதெல்லாம் வந்து எதுவுமே லீடு இல்லாம போனதுனால தான் இந்த திரைப்படம் வந்து வெறும் இப்போதைக்கு இளைஞர் மத்தியில மட்டுமே தவிச்சுக்கிட்டு இருக்குது. இளைஞர்கள் ரிப்பீட்டடா பார்த்தாங்கன்னா மட்டும் தான் ஒரு பெரிய இடத்த நோக்கி நகரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 2 நாள்ல 50 கோடி அப்படிங்கிறது வந்து இப்ப எல்லாருமே பயங்கர அதிகமான தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது, பிளஸ் வேற எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண விடாம தடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில, கண்டிப்பா இந்த கலெக்ஷன் வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். அடுத்த வாரம் தான் தெரியும். இது 50 கோடியிலிருந்து 75 கோடி எப்ப போகும்? 100 கோடி எப்ப போகும் அப்படிங்கிறது. உங்களுடைய கருத்து எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!